என் இனிய அன்புள்ளங்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார். தூய ஆவி நம்மை வழிநடத்துகிறார். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசுவார். நாம் தொடரும் சங்கீதம் 17:5-6. என் நடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது, என் காலடிகள் உம் வழிகளில் நின்று பிறழவில்லை. சங்கீதம் 17:6. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கமும் செவியை திருப்பியருளும், என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். நீதிமொழிகள் 6:28-29. 28. ஒருவன் தழல் மீது நடந்து சென்றால் அவன் கால் வெந்து போகாமல் இருக்குமா? 29. பிறன் மனை நயப்பவன் செயலும் இத்தகையதே, அவளை தொடும் எவனும் தண்டனைக்கு தப்ப மாட்டான். இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து 6:1-7. நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவியின் நிறைந்தவர்களுமான 7 தேர்ந்தெடுத்தார்கள். அன்றாடம் பந்தியில் கவனிக்கப்படவில்லை அவர்களுடைய கைம்பெண்களை என்று. கடவுள் வார்த்தை முக்கியம். பந்தியை கண்காணிக்க வேறு 7 ஆட்களை தேர்ந்தெடுப்போம்னு திருத்தூதர்கள் அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி அவங்கக்கிட்டே சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் ஜெபிக்கிறத விட்டுட்டு உங்களை நாங்கள் இதை பார்க்க முடியாது, அதனால் உங்களுக்குள்ளவே, அதனால் அன்பர்களே, உங்களிடமிருந்தே நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தேர்ந்தெடுங்கள். பார்த்தீங்களா, யாரை வேணால் எவங்கள வேணால் எடுக்கலாம். நீ பண்ணு நீ சாப்பாடு போடு, அப்படி இல்லை. வருங்களை நீ உட்காரவை, அந்த மாதிரி செய்யலை. அந்த ஞானம், தகுதி, அறிவு அவங்களுக்கு இருக்கணுன்ற மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்றைய வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து 6:16-21. இயேசு சீடருங்க மீன் பிடிச்சுன்னுக்குறாங்க ஒரு 5 கிலோமீட்டரில். இயேசு அவங்கள பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்க இயேசுவை பயப்படுறாங்க. அப்போ இயேசு சொல்கிறார், அஞ்சாதீங்க, நான் தான் அப்படின்னு கடல் மீது நடந்து வராரு. அவங்க அதுக்குள்ளேயே அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. நாங்கள் எல்லாம் சின்னதாக இருக்கும்போது வீட்டுங்கிட்ட இந்த சைக்கிள் ஓட்டுவாங்க. விடிய சைக்கிள் ஓட்டுவாங்க. அப்புறம் கயிறு மேலே நடக்குவாங்க. இந்த அதிசயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் அவை எல்லாவற்றிலும் மிக சிறந்தது இயேசு செய்த ஒவ்வொரு அதிசயம், அற்புதங்களும். கடவுள் மனிதனை உருவாக்கினார். மனிதன் தன் சொந்த சுய செயல்களினால் அநேக காரியங்களை கண்டுபிடித்தான். அதுவும் இறைவன் கொடுத்த ஞானமே. ஞானம் இறைவனிடமிருந்து வருவது ஞானம். அதனால் அவன் செஞ்சான். ஆனால் இயேசு நடந்தது இறைமகன், கடவுளின் மகன் என்ற அந்த ஒரு வல்லமையில் அவர் நடக்கிறாரு. இந்த அதிசயத்தை, இத்தனை அதிசயங்கள் அற்புதங்கள் கண்ட பிறகும் அவரை பார்த்து பயப்படுறாங்க. நம்மளும் இன்றைக்கி இயேசு இப்போ நம்ம கண் முன்னால் நின்னா நம்ம ஏற்றுக்குவோமா? எவ்வளோ கேள்வி கேட்குவோம். நம்ம மாதத்தில் ஒரு நாள் அப்படி தான் ஃபாதர் கேட்டார், இப்போ இயேசு உங்கள் மத்தியத்தில் நின்னா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் ஏஞ்சி சொல்கிறாங்க, ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க ஃபாதர், எல்லாரும் ஓடி போயிடுவாங்க, ஏன்னா நம்ப மாட்டாங்க. அதுதான் அந்த சீடருங்க அன்றைக்கி செய்கிறாங்க. பயப்படுறாங்க, அவங்க கூட இருக்க அலறாங்க. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்க. அவன் ஒரு பையன் இருட்டில் நடந்துட்டு போயிட்டுருக்கான். இது நான் உங்களுக்கு இதுக்கு முன்னே சொல்லியிருக்கேன்னு என்னமோ தெரியல. அவனுக்கு ஒரு புதையல் கிடைக்கிது, ஒரு பேகு. அந்த பேக்லேருந்து இவன் ஒண்டியாக நடக்கிறானேன்றதுக்காக கடல் வழியாக ஒரு கல்லாக வீசி எறிஞ்சுனே போகிறான். பொழுது விடியும் போது பார்த்தா அவன் கையில் ஒரே ஒரு கல் இருக்குது. அவன் கல்லை பார்த்து ஒரே ஷாக்காகிறான். என்னென்னா அவன் கையில் கிடைச்சது இட்ஸ் அ டைமண்ட் கல். அதனால் அவனுக்கு அதை பார்த்து ஒரே ஷாக். இப்படி தான் நம்ம கடவுள் நம்ம கூட இருக்கிற ஒரு விலை மதிப்பற்ற டைமண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதில்ல. எல்லாத்தையும் துறந்து, எல்லாத்தையும் இழந்து, எல்லா தீமைகளும் செய்து முடித்த பிறகு தான் கடவுளுடைய ஞானம் வரும் நம்மளுக்கு. அதனால் கடவுள் நம்மோடு இருக்கிறான்றதை உணர்வோம், அவரோடு வாழ முயற்சி செய்வோம். அவரோடு இணைந்து நாம் பயணிக்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.